இரும்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். இன்றைக்கி அதே தான் இந்த ஸ்டோரிஸ் ஆஃப் சாம்பியன்ஸ், பலவிதமான சாம்பியன்ஸு. அதாவது அவங்க வந்து மிஸ்டர் ஒலிம்பியா லெவலில் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனாலுமே கூட அவங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தேங்க்யூ. இரும்பு தோழர்களே, உங்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நான் சொல்ல போகிற பாடி பில்டர் வந்து கியோன் பர்சன். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் பாடி பில்டர்னா கருப்பின பாடி பில்டர். அந்த கருப்பின பாடி பில்டர்னாலும் அவன் வந்து என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஒழுக்கமானவன் அப்படின்றாங்க. ரொம்ப ஒழுக்கமானவன், ரொம்ப நேர்மையானவன், ரொம்ப பணிவானவன்றாங்க. அப்படி அவங்க குடும்பத்தில் அந்த அவனை வளர்த்துருக்காங்க. அந்த வளர்ப்பு விதம் வந்து அவரை சரியாக அமைச்சதுனால அவர் வந்து அந்த அந்த வழியிலே வந்திருக்காரு. நான் அவரை பற்றி படத்தை பாருங்கள் நீங்கள். நான் அப்படியே சொல்கிறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்டக்கு வா. கியோன் பர்சன்னு இந்த பாடி பில்டரு வீட்டில் வந்து அருமையாக வளர்றாரு. வளர்ந்ததும் கரெக்டாக ஸ்கூல் படிக்கிறாரு, காலேஜ் படிக்கிறாரு. அப்போ காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த ஊரில் வந்து எப்பயுமே நான் சொன்னேன், இந்த அமெரிக்கன்ஸு, இந்த ஃப்ரான்ஸ் பீப்புளு, இந்த வெள்ளைக்காரங்க பூராவே ஏதாவது ஒரு கேம் ஆரம்பத்துலேருந்து விளையாடுவாங்க. கேம் விளையாடாமல் இருக்க மாட்டாங்க. அதன்படி இவர் வந்து என்னன்னா ஃபுட்பால் விளையாடுறாரு, பேஸ்கெட் பால் விளையாடுறாரு, அப்புறமேட்டு இந்த ஹாக்கிலாம் விளையாடுறாரு. நல்ல ரொம்ப திறமைக்காரு. அப்போ கொஞ்ச நாளில் கழித்து ஒரு லைனுக்கு வரணும் அப்படின்னும்போது பாடி பில்டிங்கில் இறங்குறாரு. பாடி பில்டிங்கில் இறங்கினா நேச்சுரலாகவே பாருங்கள், இந்த பாடி பில்டருக்கு எப்படி அமைப்பாக இருக்குது பாருங்கள். இவருடைய சின்ன வயசு படங்கள்லாம் நான் பார்த்தேன். அதை உங்களுக்கு வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து காமிக்கணும். அவ்வளோ அருமையாக இருக்காங்க இந்த கியோன் பர்சன்னு. 5 அடி ஆரங்களும் தான் 211 பவுண்டு. 211 பவுண்டுனா 90 கிலோக்குள்ளே தான் இருப்பாங்க. இந்த 90 கிலோக்குள்ளே உள்ள ஒரு மிஸ்டர் ஒலிம்பியா போட்டி நடக்குது. அந்த போட்டியில் வந்து 10வது இடம், 9வது இடம் அப்படி வந்து அப்புறமேட்டு 2023 வந்து ஃபஸ்ட்டு வாங்குறாரு. அப்புறம் 2024 ஃபஸ்ட்டு வாங்குறாரு. இப்போ கரண்ட்டில் வந்து அந்த 2212 பவுண்ட்ஸ் அந்த பாடி பில்டிங் மிஸ்டர் ஒலிம்பியாவில் இவர் தான் ஃபஸ்ட்டு. பாருங்கள் நீங்கள், டெல்டாய்டை பாருங்கள், பைசப்ஸை பாருங்கள், பித்தி வலியுது. அப்படியே கையை மடக்கி ஸ்டேஜில் நிற்கிறாரு. 18ஆம் நம்பரு. ரிப்பு பாருங்கள், மார்பு கூட பாருங்கள், என்லார்ஜ். இப்போல்லாம் மார்பு கூட வந்து என்லார்ஜ் ஆகிறது, இந்த மாதிரி ரிப்பு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பார்க்க முடியாது. ஏன்னா அதிக வெயிட் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா மசில் வெளியே தள்ளி இருக்கு. 2வது பைசப்ஸ் காமிக்கிறாரு, லேட்டு வெளியே வந்து நிற்கிது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே தொடையெல்லாம் வச்சு தெரிவிக்க விட்டு இந்த படம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே போசிங் சாதாரணமாக நிற்கும்போது அப்படியே டபுள் பைசப்ஸ் செய்யும்போதே லேட்டு வெளியே வருது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதனால தான் இந்த படத்தை நான் எடுத்தேன். ரொம்ப ஷார்ட்டு தான், 5 அடி ஆரங்களும் தான். ஆனால் 211 பவுண்டு, அதாவது 100 கிலோவுக்கு மேலே போகல. ஆனால் 100 கிலோவுக்கு மேலே போகலன்னா பாருங்கள், நீங்கள் வந்து 90 கிலோ 95 கிலோக்குள்ள தான் இருப்பார். அவருடைய சைஸை பாருங்கள், எவ்வளோ பெரிய மாசாக இருக்குது பாருங்கள். லேட்டெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 120 கிலோ போல தெரியும் பாடி வெயிட்டு. மிஸ்டர் ஒலிம்பியன் மாதிரி இருக்கார். மிஸ்டர் ஒலிம்பியாவில் வராங்கள்ல ஆண்ட்ரூ, இந்த மாதிரி பாடி பில்டர்ஸு, அது மாதிரி இவர் இருக்கார். ரொம்ப அருமையான பாடி பில்டரு, ரொம்ப நேர்மையான பாடி பில்டரு, ரொம்ப ஒழுக்கமானவர், ரொம்ப பணிவான பாடி பில்டரு. 2வது எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துக்கிடுவார். ரவுடிஸும் இந்த மாதிரி மறுட்டுத்தனம் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ரொம்ப கேரக்டர் வைஸு ரொம்ப நல்லவர்ன்றாங்க. பொதுவாகவே பாடி பில்டிங் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் கேரக்டர் பில்டிங். ஒரு பாடி பில்டிங் செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒழுக்கம் இல்லாத பாடி பில்டிங் அது வந்து பாடி பில்டிங் கிடையாது. ஒழுக்கம் இல்லாத பாடி பில்டிங்கு நம்மளை கொண்டு போய் வேறு தவறான
பாதையில் கொண்டு போய் விட்டுரும். அதான் ஒழுக்கம் தான் இவருக்கு மெயின்ன்றாங்க. பாருங்கள், அந்த அமெரிக்கன் பீப்புளே ஒழுக்கத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப வலிமையானவர், ரொம்ப அழகானவர், ரொம்ப திறமையானவர், ஹியூமன் பர்சன். யூடியூப்பில் பாருங்கள், இவருடைய படங்கள் நிறைய படங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நான் இன்னொரு நாள் இதை வந்து ஒரு அந்த படங்களெல்லாம் வேறு உங்களுக்கு ஃபோட்டோஷாட் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. நல்லா ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னு. இது உங்களுக்கு வழக்கமான பாடி பில்டர் தான். அருணாள் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், போர்ட்ரேட். அதாவது போர்ட்ரேட்னா